எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். லாஸ்ட் வீக் வந்து என்னோட சில்வர் கலெக்ஷன்ஸ் வீடியோ நான் போட்டிருந்தேன். அதில் சில பேர் வந்து எப்படி ஒரு லாங் ரன்னுக்கு சில்வர் மெயின்டைன் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி சில்வரை க்ளீன் பண்ணுறதும் மெயின்டைன் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். பட் அதை வந்து நம்ம சிம்பிளாக பண்ணலாம். நான் எப்படிலாம் என்னோட சில்வரை வந்து மெயின்டைன் பண்ணுறேன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சில்வரை வெளியே வச்சா அது ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகிட்டு கருப்பாயிடும். அதனால் என்னோடய சில்வர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் தான் மெயின்டைன் பண்ணுவேன். இப்படி மெயின்டைன் பண்ணுறதுனால சில்வர் எல்லாமே கருப்பாகாமல் அப்படியே இருக்கும். மோஸ்ட்லி என்னோடய சில்வர்ஸ் எல்லாமே நான் வந்து ஃபெஸ்டிவல் டைம் தான் யூஸ் பண்ணுவேன். கடைசியாக இந்த சில்வரை நான் யூஸ் பண்ணது வந்து பொங்கல் டைம் தான். அதுக்கப்புறம் எடுத்து பேக் பண்ணது தான். பாருங்கள், அப்படியே இருக்குது பாருங்கள், ஆக்சிடைஸ் ஆகாமல். ஃபெஸ்டிவல் டைம் இந்த மாதிரி கிளாஸ் பவுல்லாம் வந்து நான் பிரசாதம் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபங்க்ஷனோ பூஜையோ முடிஞ்ச உடனே நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த வெசல்ஸ்லாம் எடுத்து நார்மல் சோப்பு போட்டே வாஷ் பண்ணுவேன். நீங்கள் கம்பி வச்சுருக்க ஸ்க்ரப்பர் போட்டு வாஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஸ்க்ராச்சஸ் நல்லா விழுந்தனா வந்து அந்த ஸ்க்ராச்சஸ் வந்து விசிபிளாக தெரியும். அதனால் ஸ்பான்ச்சஸ் மாதிரி எதனா இருந்து நார்மல் சோப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு உடனே வந்து வெட் கிளாத் எடுத்து வெட்டாக இருக்கும் ட்ரை கிளாத் எடுத்து இதை வந்து நல்லா தொடச்சி நான் உடனே பேக் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ கடைசியாக இந்த மாதிரி பொங்கல் அப்போ முடிச்சுட்டு பண்ணேன். இப்போ எடுத்து பார்க்குறேன் பாருங்கள், அப்படியே இருக்குது பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகாமல். குங்கும சிமிழ் நான் எவ்ரிடே வந்து பூஜை ரூமில் வச்சு யூஸ் பண்ணுறது. இது பாருங்கள், கருப்பாக இருக்குது. ஸோ இந்த குங்கும சிமிழ் வீக்லி ஒன்ஸ் வந்து நான் க்ளீன் பண்ணுவேன். நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன்னா, விபூதி வச்சு தான் நான் க்ளீன் பண்ணுவேன். ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்து விபூதியை நல்லா தொட்டு நீங்கள் நல்லா இப்படி வைப் பண்ணி எடுத்திங்கனாவே அது பலன்னு ஆகிடும். பட் ஒரு 4-5 முறை நீங்கள் பண்ணணும். இங்கே பாருங்கள், இப்படி பண்ணனா அந்த டிஷ்யூ பேப்பர் பாருங்கள், கருப்பாக இருக்குது பாருங்கள். இந்த இடம் பாருங்கள், நல்லா பலன்னு ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து நான் வந்து எல்லா சில்வருமே வந்து கருப்பாயிடுச்சுன்னா நான் க்ளீன் பண்ணுவேன். இப்படி தான் வந்து என்னோடய சில்வரை வந்து நான் க்ளீன் பண்ணுவேன். இதை மாதிரி நம்ம ஒரு 4-5 முறை பண்ணாவே வந்து சில்வர் வந்து பலன்னு ஆகிடும். இங்கே பாருங்கள், எவ்வளோ பலன்னு இருக்குது பாருங்கள். டிஷ்யூ பேப்பர் பாருங்கள், அந்த ஆக்சிடைஸ் ஆன மெட்டீரியல் ஃபுல்லாக டிஷ்யூ பேப்பரில் வந்துடும். இதை மாதிரி க்ளீன் பண்ணதும் இங்கே விபூதி ஸ்மெல் நமக்கு வரும். நீங்கள் சோப்பை எடுத்து கையாலே சும்மா அப்படி க்ளீன் பண்ணாவே போதும், அந்த ஸ்மெல் வந்து போயிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, பியூரிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். பியூரிட்டி கம்மியாக இருக்க சில்வர் வந்து நம்ம என்னதான் தேய்ச்சாலும் இந்த மாதிரி பலன்னு இருக்காது. நான் ஆல்ரெடி பியூரிட்டி பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் சில்வரை வாங்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் சில்வர் வெசல்ஸோ இந்த மாதிரி பூஜா ஐட்டமோ வாங்கும் போது வந்து சில்வர் வந்து 92.5 மார்க் இருக்கான்ட்டு பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், 92.5 அது செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பியூரிட்டி கம்மியாக இருக்க சில்வர் வந்து நீங்கள் என்ன தான் க்ளீன் பண்ணாலும் இந்த மாதிரி பலன்னு ஆகாது, ஒரு மாதிரி எல்லோயிஷாக ஃபார்ம் ஆகும். இதில் எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே இருக்குது. என்னோடய வெட்டிங்க்கு ஒரு விநாயகர் சிலை கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அதை நான் தேய்ச்சி வைப்பேன். அது கருப்பாகவே இருக்கும், க்ளீனே ஆகாது, ஒரு மாதிரி எல்லோவாகவே இருக்கும். அதை பார்த்தோன்னா சில்வர் மாதிரியே தெரியாது. அதுக்கப்புறம் அதை நான் செல் பண்ணும் போது அவங்க சொன்னாங்க அது வந்து 80% தான் வந்து சில்வர் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதை வந்து பார்த்து வாங்குங்க. சில்வரை மட்டும் நம்ம பியூரிட்டி மார்க் இருக்கான்ட்டு கண்டிப்பாக பார்த்து தான் வாங்கணும். ஏன்னா வந்து அது ரீசேல் நம்ம கொடுக்கும் போது தான் வந்து அதுக்கு வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி சில்வரை பேக் பண்ணதும் இந்த மாதிரி ஏர்டைட் பாக்ஸில் தான் நான் வந்து அதை ஸ்டோர் பண்ணுவேன். இது வந்து செகண்ட் லேயர் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கும். அதுவும் இல்லாமல் இந்த சில்வர் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.